லவ், த்ரில்லர், அட்வென்ச்சர் இது எல்லாமே ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சீரீஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2021 வெளியான வில்கசால் இம்மார்டல் சோல் அப்படிங்கிற சீரியல் தான் அது. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும், அப்போதான் ஸ்டோரி புரியும். இந்த டிராமால ஒரு புல்கசால் அதோட சாபத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அதாவது மறுஜென்மம் இல்லாம அவங்க ஹியூமனா மாறணும்னா புல்கசால சபிக்கப்பட்டவங்களை கொன்னு அவங்களோட ஆன்மாவை அதை எடுத்துக்கணும். அப்பதான் அவங்க ஹியூமனா மாற முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கத்தி காயத்தோட தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அங்கிருந்து எழுந்து வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று போகுது. 600 வருஷத்துக்கு முன்னாடி புல்கசால் அப்படிங்கிற இனம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும், அதுல நான் ஒருத்த மட்டும்தான் இன்னும் இருக்கேன்னு சொல்றாங்க. இவரு வேறு யாரும் இல்லைங்க, இவர் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. நான் இந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா உன்னை சந்திக்கணும், ஒரு வழியா உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதைக்கு போறாங்க. அங்க ஒரு கிராமத்துல மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது மவுண்டன் வில்லேஜ் நோக்கி போக, அதுல ஒரு பிரெக்னென்ட் லேடியும் போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தர், இங்க பார்த்து போங்க, இங்க நிறைய மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்றாரு. பயப்புள்ள எந்த நேரத்துல வாய் வச்சுச்சோ தெரியல, அங்க மான்ஸ்டர் வந்துருச்சு. எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த பிரெக்னென்ட் லேடி மட்டும் ரொம்பவே தைரியமா அந்த மான்ஸ்டர் கிட்ட போறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த மான்ஸ்டர் பக்கத்துல போய், இந்த குழந்தையை எடுத்துக்கோ, இது பில்கசால சபிக்கப்பட்ட குழந்தை, இது எனக்கு வேணாம், எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதாவது அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சூனியக்கார கிழவிதான் இது சபிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த குழந்தைய இவங்க வேண்டாம், நீ எடுத்துக்கோன்னு. அட என்னம்மா நீ, என்ன புல்கசால் கிட்ட கோத்து விடுற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுது அந்த மான்ஸ்டர். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த குழந்தை சபிக்கப்பட்டதுன்னு. அடுத்த நாள் காலையில அவங்க ஹஸ்பண்ட் அந்த லேடியை தேடிக்கிட்டு போறாரு. கொற்ற மழையில ஒரு மரத்துல தூக்கு போட்டு செத்துடுறாங்க அந்த லேடி. அந்த டைம்ல குழந்தை மட்டும் உயிரோட பிறக்குது. எல்லாருக்குமே ஆச்சரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அழவே இல்லை. இந்த டைம்ல திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்த சூனியக்கார கிழவி, இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் புல்கசால் தேடி தேடி வந்து கொன்னுடும், நம்மளை கொன்னுடுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பயந்து போன மக்கள் எல்லாருமே அங்கிருந்து ஓட, அப்படியே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்க. அதுல பேபியோட கையில பர்த் மார்க் ஒன்று இருக்கு. அப்படியே 10 வருஷங்கள் ஓடிடுது. சிறுவன் ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா வேட்டையாட போன 2 பேரு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த பையனை பார்த்து திட்டுறாங்க. போனவங்கள்ல ஒருத்தரை புல்கசால் கொன்னிடுது. உடனே ஊர் மக்கள் இவன் தான் காரணம், இவனை துரத்தணும் அப்படின்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் அப்பாவோட நண்பன் இவன் கையில சாப்பாடை கொடுத்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுன்னு துரத்தி விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே ஒரு குகைக்குள்ள தங்கி இருக்கிறான். அந்த நைட்டு கிராமத்துல புகுந்த புல்கசால் பாதி பேரை கொன்னுடுது. மீறி இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பையன் மேல ரொம்ப கோபம் வந்துடுது. இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு போகும்போது தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அப்போ ஒரு பெண் அவனை கை கொடுத்து காப்பாத்துறா. அங்கிருந்து கிளம்பின அந்த சிறுவன் திரும்பவும் கிராம மக்கள் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த டைம் வசமா மாட்டிக்கிட்டான். அடிச்சு உதச்சி அவனை கத்தியால குத்துறாங்க. அப்போ அந்த பெண் இடையில வந்து குத்த வாங்கிக்கிட்டு அந்த பையனை சேவ் பண்றா. இதை பார்த்து அந்த பையன் கத்தி அழறான். எல்லாரும் அந்த சிறுவனையே பார்க்க முதலா அந்த பையன் அன்னைக்கு தான் பேசுறான். இதனால இவன் ஊமை இல்லை அப்படிங்கறத கிராம மக்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே ஆதங்கம் தாங்க முடியல. ஏன்னா புல்கசால அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் இல்லையா, அதனால அந்த சிறுவனை கொல்ல முற்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜெனரல் வராரு. நீங்கெல்லாம் முட்டாளா, ஒரு சிறுவனை சேர்ந்து இப்படி எல்லாரும் கொல்றீங்களே அப்படின்னு கேட்க, அந்த கிராம மக்கள்லாம் சொல்றாங்க, இவன் புல்கசால சபிக்கப்பட்டவ, இவனால எங்களுக்கு சாவு நிச்சயம், அதனாலதான் இவனை கொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெனரல், அப்படிலாம் எதுவும் கிடையாது, புல்கசால்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்தி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு பேர் வைக்கல அப்படின்னு சொல்றான். உடனே அவனுக்கு ஹால் அப்படின்னு பேர் வச்சு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த இடத்துக்கு மீண்டும் வந்த சூனியக்கார கிழவி, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்றாங்க.
சரிதான் போமா அப்படிங்கிற மாதிரி போறாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆளு மான்ஸ்டரை தேடி தேடி வேட்டையாடுற ஒரு நல்லவரு. அப்படியே 17 வருஷங்களுக்கு அப்புறமா அந்த ஜென்ரலும் அவரோட ரைட் ஹேண்டும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இன்னும் மான்ஸ்டரை வேட்டையாடுறீங்க, எங்ககிட்ட சொன்னா நாங்க பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்றாரு. பையப்புள்ள ஜென்ரல் இடத்துக்கு வர ஆசைப்படுது போல. உடனே உஷாராட ஜென்ரல், எனக்கு அப்புறம் என் இடத்துக்கு என் வளர்ப்பு மகனான ஹால் தான் வருவாரு அப்படின்னு சொல்றான். அது எப்படி, அவன் தான் மான்ஸ்டர்னு எல்லாரும் சொல்றாங்களே. இல்ல அவன் மான்ஸ்டர் கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் தான் வாட்டர் மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினான்னு சொல்ல பிளாஷ்பேக்ல தன் வீரர்களோட வாட்டர் மான்ஸ்டரை கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்காரு ஜென்ரல். பெண் உருவத்துல வந்த மான்ஸ்டர் அந்த வீரர்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களே அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி பண்ணுது. கத்தி முனையில ஜென்ரல் இருக்க ஒரு ஈட்டி பாய்ச்சி வந்து அந்த மான்ஸ்டர் மேல பட காத்துல பறந்து வராரு ஹால். ஐயோ, இந்த மாஸ்டரை விட இவனை பார்த்தாதான் பயமா இருக்குன்னு ஒதுங்கி போக அங்கிருந்து மறைஞ்சு போன வாட்டர் மான்ஸ்டரை பார்த்த வீரர்கள் டியோக்சி தன்னோட சுய ரூபத்துக்கு வந்துட்டுன்னு ஓட ஒரு வழியா பாஞ்சி பாஞ்சி அடிச்சு டியோக்சிய கொன்னுறாரு ஹால். கத்தியால குத்தப்பட்டிருக்க அந்த நிலையில அந்த டியோக்சி ஹாலை பார்த்து என் ஆன்மா உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுருது. காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஹாலை மீட் பண்ண வந்த ஜென்ரல், உன்னை எல்லாருமே புல்கசால சபிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க, அதுக்காக வருத்தப்படாத, புல்கசால்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ண, இருக்கிற மான்ஸ்டரை எல்லாம் கொன்னு உன்னோட பழிய தீத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஒரு ஒற்றன் அங்க வரா, ஏதோ சொல்றான். உடனே எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெண் குழந்தையோட உக்காந்துருக்கா. பக்கத்துல இருந்த செவிலி தாய், இந்த குழந்தை 1 மாசத்துக்கு முன்னாடியே செத்தே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இது வேற யாரும் இல்லைங்க, ஹாலோட ஒய்ஃப் தாங்க. பக்கத்துல இருக்கிற ஜென்ரல் தான் இந்த பொண்ணோட அப்பா. மனம் முடிச்சு போன ஹால் தன் குழந்தைய புதைக்கிறப்போ அங்க ஒரு பையன் வர்றான். அவனுக்கு பிறந்ததுல இருந்தே கண்கள்ல இருந்து ரத்தம் வரும். அதனால அவன் கண்கள் கட்டப்பட்டே இருக்கு. அப்பா, என் தங்கச்சிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் தான் ஏஜென்ட், ஹாலோட பையன். அந்த பையனை ஹால் பிறந்ததுல இருந்து தொடவே இல்லை. தன் சாபத்தினால தான் இவனுக்கு இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீலிங் தான் இதுக்கு காரணம். அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு ஹால். அப்போ அவங்களோட மனைவி அவங்கள தாக்க முற்படுறாங்க. காரணம் கேட்டா, நீ தான் என்னோட குழந்தையோட சாவுக்கு காரணம், உன்னுடைய சாபத்தால் தான் என்னோட குழந்தைங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹால், ஏன் உனக்கு தான் சாபம் இருக்கு, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரோட கையால் அவங்க கையை பிடிக்க ஹாலோட மைண்ட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட மனைவி. இவனை சின்ன வயசுல காப்பாத்தின பெண் தான் இவங்களோட மைண்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிராமத்தை நோக்கி போக பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஹால சின்ன வயசுல கொல்ல வந்த அதே கிராம மக்கள் தான். ஏண்டா இன்னுமாடா நீங்க திருந்தல அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை விட சொல்றாரு. வழக்கம் போல அந்த இடத்துக்கு வந்த சூனியக்கார கிழவி, நம்ம எல்லாருமே கண்டிப்பா மான்ஸ்டரால கொல்லப்பட போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே கடுப்பான ஹால், வோல்கசால்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அப்படி இருந்தா நான் அதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வீரர்களோட காட்டுக்கு போறாரு. அந்த டைம்ல கிராம மக்கள் மறைஞ்சிருந்து தாக்க மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு ஹால். அப்போ அங்க ஒரு பெண் நிக்கிறத ஹால் பாக்குறாரு. அந்த பெண்ணை தொடர்ந்து போய் பார்த்தா அது அவனை சின்ன வயசுல காப்பாத்தின அதே பெண் தான். வயசாகாம அப்படியே இளமையாவே இருக்காங்க. ஒன்னும் புரியாம, அப்போ நீ தான் புல்கசாலான்னு கேக்குறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீரர்கள் அந்த பெண்ணை நோக்கி அம்புகளை விட தொடங்குறாங்க. அப்போ அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக தன் முதுகுல அம்புகளை வாங்குறாரு ஹால். இதை பார்த்த வீரர்களுக்கு சந்தேகம் எழ, ஏன் நீங்க அந்த பொண்ணை காப்பாத்துறீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு, அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு ஹால். நைட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல தங்கி இருந்த குகை அவருக்கு ஞாபகத்துல வருது. உடனே எழுந்து அந்த குகைக்கு போய் புல்கசாலை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா புல்கசாலோ இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாரையும் கொன்னுடுது. திரும்பி வந்து பார்த்த ஹாலுக்கு ஷாக் ஆயிடுது. அப்போ அந்த பக்கமா ஓடி போய் பார்த்தா ஹாலோட மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. மனைவி இறந்துடுறாங்க. சாவோட கடைசி விளிம்புல இருக்கிற தன் மகனை மடியில போட்டு அழறாரு ஹால். கடைசியா, நான் ஒரு முறை உங்க ஃபேஸை தொட்டு பார்த்துக்கிறேன்பான்னு தொட போறாரு. அதுக்குள்ள இறந்துடுறாரு ஹாலோட மகன் ஏஜன். தன் மகனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற ஹாலோட முதுகுல கத்தியால குத்திடுது அந்த புல்கசால். இப்போ அந்த புல்கசால் ஒரு ஹியூமனா மாறிடுது.
ஹாலோட கண் ப்ளூவா மாற இப்போ புல்கசாலா மாறிடுறாரு ஹீரோவான ஹால். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.